கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம். புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை சிஎம் ஸ்டாலின் இன்று தூத்துக்குடியில் தொடங்கி வைத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகள் உயர்கல்வி பயில அரசு மாதம் 1000 வழங்குகிறது. இந்த திட்டம் தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நடப்பு கல்வியாண்டு முதல் 75,208 மாணவிகள் கூடுதலாக பயன்பெறுவார்கள் என கூறப்படுகிறது. தலைமை ஆசிரியர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு. அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வு அளிக்க பள்ளிக்கல்வி இயக்குநரகம் முடிவு செய்துள்ளது. இதற்கு முன்னுரிமை வாய்ந்த உயர்நிலை மேல்நிலை தலைமை ஆசிரியர்கள் பட்டியலை அனுப்பும்படி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை பள்ளிக்கல்வி இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் தொடர்பான விவரம் சான்றுகளையும் அனுப்ப ஆணையிடப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளரின் அறையின் பூட்டை உடைத்த ஊழியர்கள். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தியாகராஜனை பணியிடம் நீக்கம் செய்து பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தியாகராஜன் பதிவாளர் அறையை பூட்டி சாவியை தர மறுத்துள்ளார். இதனால் பல்கலைக்கழக ஊழியர்கள் போலீசாரின் உதவியுடன் பதிவாளர் அறையை உடைத்து திறந்தனர். பின்னர் புதிய பதிவாளர் வெற்றிச்செல்வன் பதவி ஏற்றுக்கொண்டனர் என பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளன. விண்ணில் பாய்ந்தது PSLV C-60. PSLV C-60 ராக்கெட்டை விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்தது. இரவு 9:58 மணிக்கு முதல் விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டு இருந்தது. ஆனால் 2 நிமிடம் ஒத்திவைக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு ராக்கெட் செலுத்தப்பட்டது. இதையடுத்து ஸ்பேஸ் டாக்கிற்கான ஸ்பேஸ் DX உள்ளிட்ட 2 விண்கலங்களையும் சுமந்து சென்றது. ராக்கெட் ஏவ தாமதடைய காரணம் என்று எதுவும் தெரியவில்லை. விரைவில் அது குறித்து தகவல்கள் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது. 1ஆம் தேதி முதல் இந்த வங்கிகள் கணக்குகள் செயல்படாது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் 3 வகை வங்கிக் கணக்குகள் செயல்படாது. அவை எந்தெந்த கணக்குகள் என்பதை பார்க்கலாம். 2 ஆண்டுகள் கூடுதலான நாட்கள் பரிவர்த்தனை இல்லாத வங்கிக் கணக்குகள் செயல்படாது. 12 மாதத்திற்கு மேல் பயனில் இல்லாத கணக்குகள் செயல்படாது. குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் கணக்கில் பணமில்லாத வங்கிக் கணக்குகளும் செயல்படாது என வங்கிகள் தெரிவித்துள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.